Request your attention, please. As we prepare for departure, please all associates have straightened your seatbelt, so your tray table and fasten your seatbelt. The cabin lights will have been for takeoff and landing. Please use the light at the panel above should you wish to leave. Thank you. सिमरन और मैं शाज़िया आज की मुख्य कर्मदल हम अंग्रेजी या हिंदी बोल सकते हैं। हम सुरक्षा से लेकर फर्स्ट एड तक सामान में आपकी देखभाल करें, आपकी सेवा में मुबस्सिर हैं। हमें बेहद खुशी है कि हम आपको हमारे देश के साथ जुड़ सके। प्रस्तुत है आपके लिए इंडिया बाय इंडिगो। धन्यवाद। Ladies and gentlemen, boys and girls, remain seated with your seatbelts fastened for your own safety. I will get back to you once we are approaching Chennai to update you with the latest details of the destination. Till then, sit back, relax, and enjoy your hospitality. Cabin crew on one slides, please. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இன்று 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இன்று எங்களுடைய சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து எங்கள் குழந்தைகளோடு முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குழந்தைகளினுடைய ஒரு சிறிய அனுபவத்தை உங்களோடு பகிர்வதில் மகிழ்கிறேன். ஹெவனி முதல் முறையாக ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கோம். உங்களுடைய விமான அனுபவம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அப்புறம் போகும்போது ஸ்மூத்தாக போகுது. கடல் எல்லாமே இதாக தெரியுது, சமவெளியில் கரெக்டாக தெரியுது. அப்புறம் வீடெல்லாம் சின்ன சின்ன ஏதோ குட்டி குட்டியாக தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக தான் போகுது, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பயம் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. கடல் மேலே போகிறோம், ஆனால் கடல் சமபரப்பாக இருக்கனால அலைலாம் ரொம்ப குட்டியாக தெரியுது. இனி இறங்கும்போது பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களாம் கற்று தான் செஞ்சோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எங்கள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போனதுக்கு டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம் அண்ட் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம ஸ்கூல் பேரை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 190 பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் நம்ம ஸ்கூல் பேரை மைக்கில் சொல்லும் பொழுது உங்கள் அனுபவம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எத்தனையோ இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்கூல் இருக்குது, தூத்துக்குடியில் எத்தனையோ ஸ்கூல் இருக்குது. ஆனால் அதில் நம்ம ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, ரிஸ்க்காக இருந்துச்சு. அதில் படிக்கிறோங்கிற ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ. சிறுமலர் பள்ளி மேல்நிலைப்பள்ளி பெரியதாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து 38 குழந்தைகள் விமானத்தில் சென்னைக்கு போயிட்டு இப்போ ஏசி ரயிலில் தூத்துக்குடிக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இந்த 3 நாட்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு மாணவி நம்மகிட்ட பகிர இருக்கிறாங்க. அவங்க பேர் ஹெவனி.
12th படிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடியது சிறுமலை பள்ளியினுடைய ஆசிரியர்கள், 12ஆம் வகுப்புக்கு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஹெவனி, இந்த 3 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே நாங்கள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு போனோம். அங்கே வந்து எங்கள் வாளுக்கு ஒரு ரூமு கொடுத்தாங்க. ஒரு ரூமில் வந்து 4 பேர். நாங்கள் பெட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போய் போனோன்னே குளித்தோன்னே சாப்பாடு கொடுத்தாங்க, இட்லி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு உடனே வேனில் வந்து கோளரங்கத்துக்கு போனோம். நாங்கள் போன உடனே சுற்றி பார்த்தோம். அங்கே வந்து அறிவியல் அறிஞர்களோட நிறைய இது இருந்துச்சு. அப்புறம் நிறைய விதிகளை விளக்குற மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு படம் காட்டினாங்க, சூரியனை பற்றியும் மற்ற கோள்களை பற்றியும் நிறைய இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு மூவி மாதிரி ஒரு 3Dக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து 3Dயில் வந்து எல்லாம் காட்டினாங்க, விலங்குகளுடைய சிறப்பு அம்சங்களை வச்சு காட்டினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கோளரங்கத்தில் இன்னொரு பாட்டுக்கு போனோம். அங்கே வந்து கோள்களை பற்றி அதோட அங்கே மனுஷங்க வாழலாமா வாழக்கூடாதா, அங்கே எப்படி இருக்குது, அதோட வெப்பநிலை எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது முடித்த பிறகு நாங்கள் வந்து சட்டசபைக்கு போனோம். அங்கே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே பார்த்தோம். அதுக்கப்புறம் சட்டமன்றம் முடித்த பிறகு கீழே வந்தோம். வந்து கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம சாத்தான்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஊர்வசி அமுதராஜ் அவங்க கூடயும் எடுத்தோம். அவங்க வந்து ஜூஸும் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டு அதை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே மெரினா பீச்சுக்கு போனோம். மெரினா பீச்சில் வந்து கடல் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் அவர்களுடைய நினைவு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடம் எல்லாத்துக்கும் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே நல்லா இருந்துச்சு. அப்போ பார்த்தோன்னே பீச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கினோம். வந்த உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு போனோம். சரி, முதல் நாள் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்க, வெரி குட், நல்லா சொன்னீங்க. சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு முதல் நாள்? ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து சாப்பிட்ற அறையும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. சரி சரி, இப்போ 2வது நாள் பற்றி சொல்லுங்களேன். 2வது நாளில் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு லோயலா காலேஜுக்கு போனோம். அங்கே ஃபாதர் ஜஸ்டினா ஃபஸ்ட்டு பார்த்தோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்து ஒரு தியேட்டருக்குள்ளே 3Dக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து ஒரு படம் காட்டினாங்க அவங்க காலேஜை பற்றி. அவங்க இதில் நடக்கிற நிறைய டே, கிறிஸ்மஸ் டே, காலேஜ் டே, அந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் காட்டினாங்க. அங்கே வந்து ரொம்ப நாட்டுப்புற கலையை ரொம்ப முக்கியத்துவம் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பெரியதான ஊரை சேர்ந்த ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட் பேராசிரியர் திருமதி அபர்ணா அவங்க தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட்டோடைய துறை தலைவர் வந்து துர்கா, அவங்களும் கூட இருந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காமர்ஸ் சாரும் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே அந்த காலேஜில் வந்து நடிகர் விஜய், சூர்யா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் படித்தாங்களாம். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, ரொம்ப பழங்கால ஆலமரம். அதில் சுற்றி இடம் இருந்துச்சு. அதில் இந்த ஆக்டர்ஸ் கதை எழுதுறது, ஓவியம் பண்ணுறது, அப்புறம் நாட்டுப்புற சம்மந்தமாக எல்லாம் பண்ணுறதுலாம் அந்த இடத்துல தான் பண்ணுவாங்களாம். அது இடிச்சு ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு எல்லாரும் பிளான் பண்ணாங்களாம். சரி, அது எந்த டிபார்ட்மெண்ட்? அது அவங்க சொன்னது எந்த டிபார்ட்மெண்ட்? விஸ்கம் டிபார்ட்மெண்ட் தான் கட்டணும்னு இருந்தாங்களாம். ஆனால் அங்கே வந்து பழைய அவங்க படித்த நடிகர் நிறைய பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் இது எங்கள் ஞாபகார்த்தம், நினைவுகள், அதனால இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அது இன்னும் பத்திரமா நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த ஆலமரத்தை வச்சு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுத்த பிறகு வெளியே வந்தோம். அவங்க வந்து அந்த காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கு நிறைய சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போவும் அங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் நடக்குது. அவங்களுடைய காலேஜ் டே கூட இப்போ ஜூலை 10ஆம் தேதி வருதான், அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் டே 100வது விழா உங்களுக்கு வருதான். கல்லூரி ஆரம்பிச்சு 100வது ஆண்டு விழா வருதான், அதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, சமோசாவும் காஃபி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் குயின்ஸ்லாண்டுக்கு வந்தோம். அங்கே வந்து ஊர்வசி திரு அமுதராஜ் தான், அவங்க தான் அங்கே எங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக நாங்கள் உள்ளே போனோம். நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, ட்ரெயின், அதுக்கப்புறம் நிறைய விளையாண்டு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடினோம். எங்கள் மாணவர்கள்லாம் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.
அதுக்கப்புறம் போய் குளித்தோம். அங்கே அருவி மாதிரிலாம் நிறைய கொட்டிச்சு. அங்கெல்லாம் நல்லா போய் குளிச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறம் இது பார்க்க விட்டு வெளியே வந்தோன்னா நாங்கள் விஆர் மால் போனோம். அங்கே வந்து திருநெல்வேலியில் கடையை பார்த்துருக்கேன், திருநெல்வேலியில் கடையை பார்த்துருக்கேன், திருச்செந்தூரில் கூட பார்த்துருக்கேன், ஏன் மதுரையில் கூட பார்த்துருக்கேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இதை பார்க்கவே இல்லை. இங்கெல்லாம் வாங்குவாங்களான்னு தெரியல, அவ்வளோ விலை இருந்துச்சு. சின்ன செருப்பு கூட அவ்வளோ விலை இருந்துச்சு. அப்போ இந்த அளவுக்குலாம் நாங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சோம். அப்போதான் எங்களுக்குள்ள தோணுச்சு, நம்மளே இப்படி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அதே இதில் போய் நல்லா வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்ச பிறகு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து அங்கே பிஎஸ்ஆர் அந்த பிஆர் மாலில் வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வராங்க, ரெகுலர் போல். அவங்கலாம் இது பாண்டியன் ஸ்டோரில் வந்து பொன்னி கூட வந்திருந்தாங்க, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அவங்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அவங்களோட நீட்னஸாக இருந்துச்சு, மேலே எல்லா ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. 2ஆம் நாள் வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க ரூமுக்கு? ஒரு 9 மணி கூட வந்தோம். சரி ஹெமனி, இப்போ 2 நாள் அனுபவத்தை சொன்னீங்க, 2 நாள் அனுபவத்தை சொன்னீங்க. 3ஆவது நாள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? அதாவது இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு அங்க பக்கத்துல ஒரு சிற்றாலயம் இருந்துச்சு, அங்க போய் ஃபாதர் திருப்பலி வச்சாங்க. நாங்க திருப்பலியை முடிச்ச உடனே இது சென்ட் தாமஸ் கொல்லப்பட்ட இடத்துக்கு போனோம், அங்க போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த புனித லூகாஸ் வரைஞ்ச அந்த மாதாவோட போட்டோ வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை அங்கெல்லாம் பார்க்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த இது ரத்தம் சிந்துற அதையும் பார்த்தோம். அங்கே சிலுவையிலேருந்து ரத்தம் சிந்துமா, தோமையரோட ரத்தம், அதையும் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே வெளியே வந்துட்டோம். அங்கே 12 சீடர்கள் எப்படி இறந்தாங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. தோல் உரிச்சுலாம் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈட்டியால் குத்தி அப்படி நிறைய ரொம்ப பாடுபட்டு இறந்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மறைசாட்சி எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு அவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் மகாபலிபுரத்தில் போனோம். அங்கே 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டிக்கெட்டு, 9th பிள்ளைங்களுக்குலாம் டிக்கெட் கிடையாது. நாங்கள் உள்ளே போனோம். பழங்கால சிற்பக்கடை, அந்த காலத்தில் இப்படிலாம் சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. பெரிய யானை, சிங்கம், அப்புறம் அவங்க கோயில் கோகை அப்படிலாம் நிறையா இருந்துச்சு. அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம். நிறைய இடத்துக்கு நடந்து போனோம். நடந்து போய் உச்சிலெல்லாம் கோயிலை யாரோ கட்டி, பல்லவ மன்னன் காலத்துலேருந்து அந்த கோயில் சிறைச்சாலை எல்லாத்தையும் பண்ணு. அப்புறம் அந்த ஒச்சைக்கல், அந்த ஒரு சின்ன கல் வந்து அது பெரிய இதையே தாங்கி இருக்கு, அதையும் நாங்கள் பார்த்தோம். அது விருந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கல்லை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்பி இங்கே வேனில் ஏறி சரவணா ஸ்டோர் வந்தோம். அங்கே நிறைய கூட்டம், ஆனால் விலைலாம் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டம், ரொம்ப லைன்ஸாக இருந்துச்சு. பில் போட நேரம் ஆயிடுச்சு, அதனால அதிகமாகலாம் பர்ச்சேஸ் பண்ணல, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்த உடனே இங்கே 2 மணி நேரம் ட்ராவலை கழிச்சு ட்ரெயினுக்கு வந்தோம். ட்ரெயினுக்கு ஏசி செக்ஷனில் உட்காந்துருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் போகிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? லோக்கல் ட்ரெயினில் வேணால் ஒரு வாட்டி போயிருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசி ட்ரெயின். லோக்கல்னா எங்கேருந்து எங்கே வர? இது திருச்செந்தூர்லேருந்து இல்லை, வள்ளியூர்லேருந்து திருப்பூர். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுவும் ஏசியில் போகிறீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப குளிருது. எங்கள் வீட்டில் கூட எனக்கு ஏசி கிடையாது, ஆனால் இங்கே இருந்து ரொம்ப குளிருது. வெளியே போனால் வெக்கையாக இருக்குது. அந்த அனுபவத்தில் பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. இங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ஒரு குடும்பம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. நாங்கள் மத்தியான சாப்பாடு வந்து தனசிங் சாரோட அண்ணன் டென்சிங் அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்டோம். அவங்க ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க. போன உடனே நல்லா வெல்கம் பண்ணாங்க. இதோ வெளி வீடு மாதிரியே தெரியல, நம்ம வீடு மாதிரி இருந்துச்சு. போனோடனே பார்சலில் சாப்பாடுலாம் இருந்துச்சுனால சாப்பிட்டோம். அவங்க வீட்டு சாப்பாடை கூட வேணுமான்னு எல்லாருக்கும் கேட்டு சாப்பாடு, ரசம், தயிர், அப்புறம் ஊறுகாய் அப்படின்னு நிறைய வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே அதெல்லாம் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகும்போது கூட போயிட்டுவாங்க, பத்திரம் போயிட்டுவாங்க, நல்லா படிங்க, மோட்டிவேஷன் பண்ணி தான் வெளியே போய் அனுப்புனாங்க. அவங்க மோட்டிவேஷனை பார்க்கும்போது அவங்களாம் நமக்காண்டி எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. மொத்தத்தில் அந்த டூர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கல்வி சம்மந்தமாக நிறைய கற்றுக்கிட்டேன். மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதற்காண்டி தாளர் அவங்க சிஸ்டர் ஃபாதருக்கும் நன்றி, இது ஏற்பாடு செஞ்ச தலைமைச்சர் அவங்களுக்கும் நன்றி, மதினன் சாருக்கும் ரொம்ப நன்றி, கூட வந்து எல்லா ஆசையாருக்கும், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி.